ஹாய் வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி எங்களுடைய ஃபுல் வீடியோ பார்க்க போகிறீங்க. ரொம்ப நாளாக நான் போடவே இல்லை ஃபுல் வீடியோவே. ஏன்னா வீடியோஸ் மோஸ்ட்லி எனக்கு எடுக்கிறதுக்கு டைம் இருக்காது. இன்றைக்கி வந்துட்டு எங்கள் பெரிய அண்ணனுடைய அன்னைக்கு வளைகாப்பு ஃபங்க்ஷன். ஸோ அதனால் வீடியோ எடுக்க டைம் இருந்ததுனால எல்லாத்தையுமே இதில் கம்பைன் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ காலையில் கிளம்பி நாங்கள் 2 பேருமே நைட்டே வந்துட்டு நாங்கள் கடலூர் வந்து ரீச் ஆகிட்டோம். மார்னிங் 3 பேரும் கிளம்பி வளைகாப்பு ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டோம். ஸோ அங்கே வந்து கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு இருந்தான் தம்பி. பலூன் எடுத்து கொடுத்தேன், விளையாண்டுட்டு இருந்தான். அதுக்கப்புறம் தான் எங்கள் அப்பா அம்மாலாம் ரிசீவ் ஆனாங்க. ஸோ அவங்கள வந்துட்டு வெல்கம் பண்ணிவிட்டு தம்பி அவங்கள்ட்ட கொஞ்சம் நேரம் விட்டுட்டு விளையாடுறதுக்காக நான் வந்துட்டு எங்கள் பாட்டி, எங்கள் அத்தை, மாமா எல்லோரும் வந்திருந்தாங்க எங்களுடைய நேட்டிவ்லேருந்து. ஸோ அவங்களோட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் தான் வரிசைக்குள்ள எல்லா திங்ஸையுமே எடுத்துகிட்டு வந்து வச்சுருந்தாங்க பொண்ணு வீட்டிலேருந்து. ஸோ டெக்கரேஷனும் நல்லா சூப்பராக பண்ணியிருந்தாங்க. வரிசையெல்லாம் எல்லாமே அழகாக இருந்துச்சு பார்க்கவே. அந்த டெக்கரேஷன் பின்னாடி வந்துட்டு முருகர் வந்து அழகாக சிரிச்சிட்ருப்பாங்க. அதை வீடியோ எடுக்கணும். அதுக்கப்புறம் தம்பி அங்கே வச்சு ஃபோட்டோ எடுக்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன். பட் அதுக்குள்ளார டெக்கரேஷன் பண்ணுறவங்க அந்த ஸ்டேஜில் வந்து சேர் வந்து வச்சுட்டாங்க. ஸோ அதனால் நான் அப்போ எடுக்கவே முடியல. அதனால் அதை மட்டும் மிஸ் பண்ணிட்டேன். கொஞ்சம் ஃபீல் பண்ணேன், தம்பியை வந்து அப்போ எடுத்துருக்கலாமோன்ட்டு. அதுக்கப்புறமா ஃபங்க்ஷன் முடிஞ்சு எடுத்துக்கலான்னு இருக்கும்பொழுது எங்களுக்கு பஸ்ஸு வந்து சீக்கிரம் கிளம்ப வேண்டியதாக இருந்ததுனால நாங்கள் கிளம்பிட்டோம். அந்த வீடியோவை எடுக்கலை. ஸோ டைம் வந்துட்டு கரெக்டாக 9லேருந்து 10:30க்கு வச்சுருந்தோம். அந்த டைமில் தான் சாமி கும்பிட்டுட்டு அண்ணியும் உட்கார வச்சாச்சு. தம்பியை வந்துட்டு அந்த சீட்டில் ராஜா மாதிரி உட்காந்து எடுக்கலான்னு பார்த்தேன். சரி தூங்கிட்டான் பயப்பில். அந்த நேரத்தில் ராஜா மாதிரி படுக்கவாது வச்சு வீடியோ எடுப்போம்னு தான் அதை எடுத்திருந்தேன். இது வந்து எங்கள் அம்மாவுடைய சரி, என் சரியும் வச்சு எடுத்திருப்பேன். இது வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு எனக்கும் எங்கள் அம்மாவுக்கும் சாரீ எடுத்து கொடுத்துருந்தாங்க. நானும் அவகிட்ட சொல்லலை இந்த சாரீ கட்டிட்டு வர போகிறேன்னு, அவளும் என்கிட்ட சொல்லலை. எதர்ச்சியாக எடுத்தோம். அது வந்துட்டு 2 பேருமே ஒரே மாதிரி கட்டிட்டோம். ஸோ அங்கே வந்து தான் பார்த்தோம். அது எனக்கும் அப்போ தான் ஸ்ட்ரைக் அவுட் ஆச்சு. அம்மா கிட்டே சொன்னேன். அதுக்கப்புறமா ஃபங்க்ஷன் முடித்தோடனே அம்மா அப்பாலாம் கிளம்பிட்டாங்க. நாங்களும் வந்துட்டு ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு வெளியில் வந்துட்டோம். கிளம்பி வெளில வந்துட்டோம். அதுக்கப்புறம் தான் சடனாக ஒரு பிளான் பண்ணோம். சரி ரொம்ப நாள் ஆச்சு ட்ரெஸ்ஸை எடுக்கவே இல்லை. ஸோ எங்கள் வீட்டுக்காரவங்க இன்றைக்கி போய் உனக்கு வேணும்னா எந்த ட்ரெஸ் வேணுமோ அதை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ கடலூர்லேயே சுமங்கலின்ற ஒரு கடையில் வந்துட்டு எடுத்துக்கலாம், நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. வெளியிலையுமே வந்துட்டு சூப்பராக இருந்துச்சு. ஒரு யானைலாம் பெருசாக இருந்தது. தம்பி அதை வந்து பார்த்துட்டு அங்கே போய் நிற்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னான். அங்கே போய் பார்த்துட்டு அன்றைக்கி பர்ச்சேஸ்லாம் சூப்பராக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டோம். சாயங்காலமாவில் வீட்டுக்கு வந்துட்டோம். அதுக்கப்புறமா வந்துட்டு பக்கத்தில் ஒரு அம்மன் கோயில் இருக்குது, பிரசன்ன அம்மன் கோயில்னு சொல்லிட்டு ஒரு மாரியம்மன் கோயில் இருக்குது. ரொம்ப விசேஷமான அம்மன் கோயில். அங்கே வந்துட்டு கொலு அலங்காரம் வச்சுருந்தாங்க. நாங்கள் 3 பேருமே போய் பார்த்துருந்தோம். அதுக்கப்புறமா வந்துட்டு இன்றைக்கி சனிக்கிழமை இல்லையா, ஸோ அதனால் பெருமாள் கோயிலுக்கும் போயிருந்தோம். அந்த வீடியோ வச்சுருந்தேன், எந்த இடத்துல மிஸ் பண்ணேன்னு சொல்லல. ஸோ அதை இன்னொரு வீடியோவில் வந்துட்டு நான் ஷார்ட்ஸாக எடுத்து போடுறேன். அங்கே அம்மன் கோயிலில் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்தோம். வீட்டுக்கு வந்து சரி கோயிலுக்கு போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்பி ஈவினிங் மேலே அங்கே பெருமாள் கோயிலுக்கு போயிருந்தோம்.